Hello everyone. CMA Inter Group 1 Paper 7A Direct Tax. அதில் இந்த ஜூன் 2024 எக்ஸாமுக்கு ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் அண்ட் டிசம்பர் எக்ஸாமுக்கு அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது அந்த இயர் தான் வரும். இப்போ ஜூன் 2024 எக்ஸாம் அப்படின்னா டிசம்பர் 2024 எக்ஸாம் அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டுக்குமே அசஸ்மெண்ட் இயர் 24-25, தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் 23-24. ஸோ இதுக்கு ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸை நம்ம இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்ட் டேக்ஸில் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸு இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு ரிலேட்டட், அதாவது ப்ரீவியஸாக நீங்கள் பழைய புக்கு ரெஃபர் பண்ணி படிச்சிருப்பீங்க, ஒருவேளை பழைய அசஸ்மெண்ட் இயருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்ஸை மறக்காமல் கன்சிடர் பண்ணிக்கணும். டேக்ஸை பொறுத்த மட்டும் எப்போவுமே லேட்டஸ்ட்டு எடிஷன் புக்கே ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா பழைய எடிஷன் அப்படிங்கிறப்ப அந்த அசஸ்மெண்ட் இயர் வேறையாக இருக்கிறப்ப அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் தான் அதில் இருக்கும். பட் நமக்கு லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸு எக்ஸாமுக்கு ரிலேட்டடானது நம்ம பார்க்கணும். இப்போ ஜூன் எக்ஸாம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸு வந்திருக்கோ அது எல்லாமே எக்ஸாமுக்கு இன்க்ளூடட். அதே மாதிரி தான் டிசம்பர் எக்ஸாமுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் இன்க்ளூடட் ஆகும். ஸோ இப்போ அசஸ்மெண்ட் இயருங்கிறது ஜூன் அண்ட் டிசம்பர் எக்ஸாமுக்கு சேம் தான். அசஸ்மெண்ட் இயர் 24-25. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த அமெண்ட்மெண்ட்ஸை வச்சு ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக அண்டு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இன்னமும் எக்ஸாம் ரிலேட்டடாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. படிக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கோ அல்லது பர்டிகுலர் ப்ராப்ளமோ உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா அதை நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் புரியலைன்னு கேட்குறப்ப நம்ம எமினன்ஸில் யூடியூப் சேனலில் அதுக்கு ரிலேட்டடாக வீடியோஸும் போடுறோம். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். செல்ஃப் ஸ்டடி பண்ணுறத நானுமே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுவேன். ஏன்னா செல்ஃப் ஸ்டடிங்கிறது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். பட் சில ஸ்டூடெண்ட்ஸால் செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாமல் பர்டிகுலராக 1-2 பேப்பருக்கோ அல்லது சில பேப்பர்ஸ்க்கு அவங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படலாம். அப்படி ஏதாவது ஒரு பேப்பருக்கு உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னாலும் நம்ம எமினன்ஸில் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்குது. அதுக்கு இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி கிளாஸஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த நம்பர் ரெஃபர் பண்ணுங்கள். 7010873496. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் இயர் 24-25க்கு ரிலேட்டடான டேக்ஸ் ரேட்ஸை பார்க்கலாம். இந்த ரேட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பார்க்கும்போது முக்கியமான அமெண்ட்மெண்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 115 BAC. இது லாஸ்ட்டு அசஸ்மெண்ட் இயர் வரைக்கும் அல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம்னு இருந்தது. பட் இந்த அசஸ்மெண்ட் இயரில் இருந்து இதை டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமாக மாற்றிருக்காங்க. இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா இனிமேல் இதுதான் நார்மலாக எல்லாருக்குமே அப்ளிகபிள். இதுதான் டிஃபால்ட்டாக அப்ளிகபிள். இது வேண்டான்னு சொன்னால் இதிலிருந்து ஆப்ட் அவுட் பண்ணிவிட்டு பழைய நார்மல் ஸ்கீம், அதாவது இப்போ அது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமுக்கு மாறிக்கலாம். ஸோ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் யார் யாருக்கெல்லாம் உண்டு? இண்டிவிஜுவல், HUF, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், இவங்க எல்லாருக்குமே டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் செக்ஷன் 115 BAC. இங்கே ரேட்ஸ் ஆஃப் டேக்ஸ் என்ன? பட் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸில் கோஆபரேட்டிவ் சொசைட்டியை தவிர மற்றவங்களுக்கு ரேட் ஆஃப் டேக்ஸ் என்ன? அப் டு 3 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் டேக்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் எவ்ரி 3 lakhsக்கு 5% இன்க்ரீஸ் ஆகும். அபோவ் 15 lakhs 30%. ஸோ இந்த 3 lakhs அப்படிங்கிறது பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இஸ் ஏஜ். இங்கே சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா கேட்டகரி இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருக்குமே 3 lakhsங்கிறது பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டாக இருக்கும். ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A 115 BACயில் டேக்ஸை கால்குலேட் பண்ணுறப்ப ரிபேட் எப்படி கிடைக்கும்? அவங்களுடைய டோட்டல் இன்கம் 7 lakhs தாண்டலை அப்படின்னா அவங்களோட ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A கிடைக்கும். அந்த அமௌண்ட்டு 100% டேக்ஸ் லயபிலிட்டி அல்லது 25,000 whichever is lower. இதில் மார்ஜினல் ரிபேட் ஒன்று கொடுக்குறாங்க. மார்ஜினல் ரிலீஃப் அவைலபிள் ஈவன் டோட்டல் இன்கம் எக்ஸீட் 7 lakhs. அப்போ 7 lakhs விட கொஞ்சம் இன்கம் கூட இருந்ததுன்னா அந்த இடத்துல மார்ஜினல் ரிபேட் அல்லது மார்ஜினல் ரிலீஃப் ரிபேட் கொடுக்குறாங்க.
அப்போ அமௌண்ட் தட் இஸ் டோட்டல் இன்கம் 7,27,770 இது வரைக்கும் இருந்ததுன்னா ரிபேட் அவைலபிள். ஸோ இப்போ இங்கே மார்ஜினல் ரிபேட் ஆர் மார்ஜினல் ரிலீஃப் ஆர் ரிபேட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் டேக்ஸ் ஆன் இன்கம் மைனஸ் இன்கம் இன் எக்ஸஸ் ஆஃப் 7 lakhs. இது பாசிட்டிவாக இருந்ததுன்னா இந்த மார்ஜினல் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி 115 பிஎஸ்சி எடுக்கும்போது சர்சார்ஜ் வரப்போ டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 50 lakhs இருந்தால் சர்சார்ஜ் நில், 50 lakhs to 1 crore இருந்ததுன்னா 10%, 1 to 2 crores 15%, 2 crores டோட்டல் இன்கம் எக்ஸீட் ஆகும்போது அங்கே ரேட் ஆஃப் சர்சார்ஜ் 25% ஆஃப் டேக்ஸ். இதுதான் இங்கே ஹையஸ்ட் சர்சார்ஜ், மற்றபடி இங்கே வராது. செஸ் அஸ் யூஷுவல் 4%. பட் இந்த ஓல்டு டேக்ஸ் ரிஜிம் லாஸ்ட் அசஸ்மெண்ட் வர வரைக்கும் எது நார்மல் டேக்ஸ் ரிஜிமாக இருந்ததோ அது இப்போ ஓல்டு டேக்ஸ் ரிஜிமாக இருக்குது. இந்த ஓல்டு டேக்ஸ் ரிஜிம் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 115 பிஎஸ்சி வேண்டாம், டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம் வேண்டாம் அப்படின்னா பழைய நார்மல் அப் டு 2.5 lakhs வரைக்கும் நில்லு, சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 3 lakhs 5 lakhs அந்த கேட்டகரி ஒரு பர்சன் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். பட் அதில் அந்த பர்சனுக்கு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் இருந்தால் அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் இல்லாத பர்சனாக இருந்தால் 1 year 115 பிஎஸ்சி, இன்னொரு இயரில் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னு அவங்க மாற்றிக்கலாம். ஆப்ஷன் டு ஷிஃப்ட் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் இன் another year மாற்றிக்க முடியும். பட் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் இருந்ததுன்னா அவங்க ஒரு தரம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னு ஆப்ஷன் எடுத்துட்டாங்கன்னா அதுலேயே தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை அங்கேருந்து 115 பிஎஸ்சிக்கு வித்ட்ரா இந்த ஆப்ஷனை வித்ட்ரா பண்ணிவிட்டு 115 பிஎஸ்சிக்கு போனாலும் அது ஒன்லி ஒன்ஸ் தான் அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உண்டு. அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் எடுக்க முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் எது வேணாலும் மாற்றிக்கிறதுக்கு வரும். இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அவங்களுக்கு 5 lakhs வரைக்கும் நில், அதுக்கப்புறம் 5 to 10 lakhs 20%, 10 lakhsக்கு மேலே 30%. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 3 lakhs வரைக்கும் நில் அண்ட் 3 to 5 lakhs 5%, 5 lakh to 10 lakh வரைக்கும் 20% அண்ட் above 10 lakhsனா 30% டேக்ஸ் வரும். அண்ட் நார்மலாக சீனியர் ஆர் சூப்பர் சீனியர் சிட்டிசன் இல்லாத மற்ற இண்டிவிஜுவல்ஸ்க்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் நில், 2.5 lakhs to 5 lakhs வரைக்கும் 5% டேக்ஸ் ரேட், 5 lakhs to 10 lakhs வரைக்கும் 20%, above 10 lakhsக்கு 30%. இங்கே ரிபேட் 100% ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி அல்லது 12,500 whichever is lower. இது ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு அவைலபிள். அவங்களுடைய டோட்டல் இன்கம் 5 lakhs எக்ஸீட் ஆகாமல் இருக்கணும். சர்சார்ஜ் பார்க்கும்போது 87A ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் எடுக்கிறவங்களுக்கு சர்சார்ஜ் 50 lakhs வரைக்கும் இன்கம் இருக்கிறப்ப சர்சார்ஜ் நில், 50 lakhs to 1 crore 10%, 1 crore to 2 crore 15%, 2 crore to 5 crore 25% and above 5 crores 37%. ஸோ இந்த இடத்துல 37% சர்சார்ஜ் ரேட்டு எக்ஸ்ட்ராவாக வரும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில். பட் இதில் என்ன பார்த்தோம், அல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிமில் 25 சரி, அதுக்கப்புறம் சர்சார்ஜ் வராது. செஸ் ஆஸ் யூஷுவல். firm LLPக்கு 30% and surcharge 12% if income exceeds 1 crore. And கம்பெனியில் இந்த பாயிண்ட் டோட்டல் டர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரிசீப்ஸ் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 21-22 நாட் எக்ஸீடிங் 400 crore இருந்தால் 25%, மற்ற கேஸில் 30%. இந்த ரெண்டு டொமஸ்டிக் கம்பெனிக்கு, ஃபாரின் கம்பெனிக்கு 40%. அண்ட் சர்சார்ஜ் ஃபார் கம்பெனி அது சேம் தான். டோட்டல் இன்கம் எக்ஸீட்ஸ் 10 crores இருந்தால் டொமஸ்டிக் கம்பெனி ஃபாரின் கம்பெனிக்கு 12 and 5. இன்கம் எக்ஸீட்ஸ் 1 crore பட் நாட் எக்ஸீட் 10 crore 7 and 2. 1 crore எக்ஸீட் ஆகலைன்னா சர்சார்ஜ் கிடையாது. மார்ஜினல் ரிலீஃப் அண்ட் செஸ் அஸ் யூஷுவல் எப்பவும் போல் உண்டு. செக்ஷன் 9 ஒரு அமெண்ட்மெண்ட்டு, டீமிங் ப்ரொவிஷன் அண்டர் செக்ஷன் 9 டு கிஃப்ட் டு நான் ரெசிடென்ட் அதை நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் மாற்றிருக்காங்க. 50,000 தாண்டி ஒரு அமௌண்ட்டு நான் ரெசிடென்ட்டு கன்சிடரேஷன் இல்லாமல் இந்தியன் ரெசிடென்ட் பர்சன் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணினா அது இன்கம் டீம் டு அக்ரூர் அரைஸ் இன் இந்தியான்னு இருந்தது. பட் இதை நான் ரெசிடென்ட் ரிசீவ் பண்ணதுங்கிறத மாற்றி நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் அந்த பர்சன் ரிசீவ் பண்ணினா இது டீம்டு டு அக்ரூர் அரைஸ் இன் இந்தியான்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 10 நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 10(10)D rationalization of exempted income under life insurance policy.
இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸ் பாலிசியில் இருந்து அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணினா அதுக்கான டேக்ஸபிலிட்டி ரிலேட்டடான ப்ரொவிஷன். தி செக்ஷன் ஹேஸ் பீன் அமெண்டட் டு டேக்ஸ் இன்கம் ஃப்ரம் இன்சூரன்ஸ் பாலிசி. யூலிப்பை தவிர, ஏன்னா யூலிப்புக்கு ஏற்கனவே ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, அப் டு 2,50,000 வரைக்கும். அதை தாண்டினா அதுக்கு டேக்ஸபிலிட்டின்னு இருக்குது. இன்கம் ஃப்ரம் இன்சூரன்ஸ் பாலிசி அதர் தேன் யூலிப் ஃபார் விச் ப்ரொவிஷன்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அப்போ இன்சூரன்ஸ் பாலிசியில் ப்ரீமியம் அல்லது அக்ரிகேட் ஆஃப் ப்ரீமியம் 1 இயரில் 5 lakhsக்கு மேலே இருந்தால் அந்த இன்சூரன்ஸ் பாலிசிலேருந்து ரிசீவ் பண்ணுற இன்கம் taxable அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இன்கம் ஷால் பி taxable அண்டர் த ஹெட். எந்த ஹெட்டில் taxable? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த ப்ரீமியம் ஆல்ரெடி டிடக்ஷனாக அலோவ் பண்ணலை, கிளைம் பண்ணலை அப்படின்னா அந்த டிடக்ஷனை இங்கே அந்த ப்ரீமியமை இங்கே டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். டிடக்ஷன் ஷால் பி அலோடு ஃபார் ப்ரீமியம் paid if such a premium has not been claimed as deduction earlier. இந்த amended provision எப்போலேருந்து அப்ளிகபிள்னா பாலிசிஸ் issued on or after 1/4/2023 அதுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள். இதுக்கு முன்னாடி உள்ள பாலிசிஸ் எல்லாத்துக்குமே எந்த சேஞ்சஸும் இல்லை. However, income shall be exempt if received on death of the insured person. Insured person டெத் ஆனதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணினாங்கன்னா அது exempted. அடுத்தது நியூ கிளாஸ் 12C அப்படின்னு செக்ஷன் 10ல் கொண்டு வந்திருக்காங்க. இது அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டிலிருந்து சம் ரிசீவ் பண்ணினா அது exempted. ரிசீவ்டு பை த பர்சன், என்ரோல் பண்ண பர்சனாக இருக்கலாம், ஆர் த நாமினி ஆஃப் சச் பர்சனாக இருக்கலாம். அவங்க ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டு ஃப்ரம் அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் இஸ் exempted. அடுத்து நியூஸ் ஏஜென்சிக்கு இருந்த எக்ஸம்ஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் த அசஸ்மெண்ட் இயர் 24-25. செக்ஷன் 10AA ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. அங்கே டைம் லிமிட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ஸ்பெசிஃபிக் டைம் லிமிட் ஃபார் பிரிங்கிங் கன்சிடரேஷன் அகெயின்ஸ்ட் த எக்ஸ்போர்ட் ப்ராசீட்ஸ் இன்டு இந்தியா. இதுக்கான டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதோட இன்னொரு அமெண்ட்மெண்ட்டும் இருக்குது. அதில் நோ டிடக்ஷன் அண்டர் தி செக்ஷன் ஷால் பி அலோட் டு அன் assessee who does not furnish a return of income on or before due date அண்டர் செக்ஷன் 139(1). ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ணலைன்னா அவங்களுக்கு டிடக்ஷன் கிடைக்காது. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இன்னொரு சப்செக்ஷன் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. The reduction under section 10AA shall be available if the proceeds from the sale of goods or provision of services is received in India or brought into India by the assessee in convertible foreign exchange. எத்தனை நாளைக்குள்ளே இந்தியாவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்கணும் அல்லது ரிசீவ் பண்ணியிருக்கணும்? வித்தின் 6 months from the end of the previous year. அல்லது ஒருவேளை அந்த டைமை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி. அவங்க அலோவ் பண்ணினா ஃபர்தர் பீரியட் அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் டிடக்ஷன் அவைலபிள் அப்படிங்கிறது இங்கே அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசீட்ஸ் ஷால் பி டீம்டு டு ஹாவ் பீன் ரிசீவ்ட் இன் இந்தியா வேர் சச் ப்ராசீட்ஸ் ஆர் கிரெடிட்டட் டு எ செப்பரேட் அக்கௌண்ட். இந்தியாவுக்கு வெளியிலேயே ஒரு பேங்க்கில் தனியாக ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி அதில் இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசீட்ஸ் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணி கிரெடிட் பண்ணியிருந்தா அது இந்தியாவில் ரிசீவ் பண்ணதாக டீம் பண்ணியிருக்கலாம். பட் இந்த அக்கௌண்ட்டை செப்பரேட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண வேண்டியது வித் த அப்ரூவல் ஆஃப் RBI ஆஃப் இந்தியா. சேலரி ஹெட்டிங்கில் சில அமெண்ட்மெண்ட்ஸ். கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட். கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணும்போது அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு இண்டிவிஜுவலுக்காக கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனில் அந்த அமௌண்ட் அந்த இண்டிவிஜுவலுடைய சேலரி இன்கமில் இன்க்ளூட் ஆகும். பட் இதுக்கு டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80CCH2ல அவைலபிளாக இருக்கும். சேலரி ஹெட்டிங்லேயே ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வேல்யூவேஷன் ரூலும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சிட்டி இன் விச் அகாமடேஷன் இஸ் ப்ரொவைடட் ஹேவிங் பாப்புலேஷன் எக்ஸீடிங் 40 lakhs as per census 2011 census. அங்கே அகாமடேஷன் ஓன்டு பை த எம்ப்ளாயராக இருந்தால் 10% ஆஃப் த சேலரி for the period during which the employee occupied the said accommodation. ஒருவேளை இந்த சிட்டியில் பாப்புலேஷன் எக்ஸீடிங் 15 lakhs but not exceeding 40 lakhs as per 2011 census இருந்தால் 7.5% of the salary and any other city 5% of salary. இது எல்லாமே accommodation is owned by the employer. Suppose accommodation is not owned by the employer இருந்தால் rent paid or payable by the employer or 10% of salary whichever is lower.
ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட்டு, அதில் சில முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் இங்கே பார்க்குறோம். செக்ஷன் 43B ப்ரமோட்டிங் டைம்லி பேமெண்ட்ஸ் டு மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ், இது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் 43Bனா என்ன? சில டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணுறதா இருந்தால் ஒன்லி அன் ஆக்சுவல் பேமெண்ட்டில் தான் பிஜிபிபியில் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஸோ அதில் ஒருவேளை அக்ரூவல் பேசிஸில் டிடக்ஷன் அலோவ் பண்ணியிருந்தாலும் அந்த அமௌண்ட் பெய்டு பை த டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்னு இருக்கும். பட் இந்த எம்எஸ்எம்இக்கு பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணுறதுக்காக இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Section 43B has been amended to include payments made to such MSME enterprise, MSME, within the ambit of Section 43B. So, any sum payable by the assessee to MSME beyond the time limit specified under Section 15 of MSME Act. Section 15 of MSMED Act. இதில் பேமெண்ட் எப்போ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா அதுபடி பே பண்ணணும். அந்த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட்டும் 45 டேஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. பேமெண்ட் வித்தின் டைம் ஆஸ் பர் த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் விச் கேனாட் பி மோர் தென் 45 டேஸ். ஒருவேளை ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா 15 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 43B இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் டிடக்ஷனை அலோவ் பண்ணுறதுக்கு த பேமெண்ட் டு MSME வில் பி அலோட் அஸ் டிடக்ஷன் ஒன்லி ஆன் பேமெண்ட் பேசிஸ். இட் கேன் பி அலோட் ஆன் அக்ரூவல் பேசிஸ் ஒன்லி இஃப் பேமெண்ட் இஸ் வித்தின் த டைம் லிமிட் as per section 15 of MSMED Act. With presumptive taxation லையும் threshold limit increase பண்ணியிருக்காங்க. section 44AD and 44ADAல threshold limit increase பண்ணி amendment இருக்கு presumptive schemeல. 44ADல eligible business இதுக்கு condition என்ன சொல்றாங்க? aggregate amount of income, that is amount or aggregate amount received during the previous year in cashல் ரிசீவ் பண்ணது டோட்டல் கிராஸ் ரிசீப்ஸ் ஆர் டோட்டல் டர்ன் ஓவரை 5% தாண்டாத வரைக்கும் இங்கே ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனில் த்ரெஷோல்டு லிமிட்டுங்கிறது 3 crores will apply. அதே மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்க்கு ப்ரிசம்டிவ் ஸ்கீம் 44ADAல அவங்களுடைய அமௌண்ட் ரிசீவ்ட் இன் கேஷ் டஸ் நாட் எக்ஸீட் 5% ஆஃப் டோட்டல் ரிசீப்ஸாக இருந்தால் த்ரெஷோல்டு லிமிட் 75 lakhs will apply. கேபிட்டல் கெயினில் ஒரு அமெண்ட்மெண்ட்டு செக்ஷன் 48ல் ஒரு ப்ரொவிஷன் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அல்லது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் கிளைம்ட் அண்டர் செக்ஷன் 24 ஆர் சாப்டர் 6Aல டிடக்ஷனாக கிளைம் பண்ண இன்ட்ரெஸ்ட்டு இன்க்ளூட் ஆகக்கூடாது. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அல்லது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கிறதுக்காக பார்ப்போம்ல, அந்த அமௌண்ட்டில் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் 24ல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் செக்ஷன் 24ல் கிளைம் பண்ணது, அதே சாப்டர் 6Aல டிடக்ஷனாக கிளைம் பண்ண இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்ட்டை கிளைம் பண்ண அமௌண்ட்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆர் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகக்கூடாது. Another one important amendment limiting the rollover benefit claimed under section 54 and 54F. Section 54 and 54F ரெண்டுலேயுமே கேபிட்டல் கெயினில் டிடக்ஷன் கிடைக்கும். அது ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வர்ற கேபிட்டல் கெயினில் இருந்து எக்ஸம்ஷன் அவைல் பண்ணணும்னா வித்தின் 1 year பிஃபோர் ஆர் 2 years ஆஃப்டர் த டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது ட்ரான்ஸ்ஃபர் டேட்லேருந்து 3 yearsக்குள்ளே புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கலாம் இந்தியாவில், ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை. அப்படி இருந்தால் அவங்களுக்கு டிடக்ஷன் கிடைக்கும். பட் இப்போ அதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது அமௌண்ட்டுக்கு லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. limit on the maximum deduction that can be claimed under section 54 and 54F to 10 crores. அப்போ ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், அதில் இருக்கிற ப்ரொவிஷன் படினா இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ 10 கோடிக்குள்ளே மட்டும்தான் இங்கே அவைல் பண்ண முடியும். 10 கோடிக்கு மேலே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலும் 10 crores தான் இங்கே எக்ஸம்ஷனுக்கு கிளைம் பண்ண முடியும். If the cost of the new asset purchased is more than 10 crores, the cost of such asset shall be deemed to be 10 crores. So this will limit the deduction under the 2 section. Income from other sourcesல ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட், bringing the non-resident investors within the ambit of section 56(2)(7)(b) to eliminate the possibility of tax avoidance. இப்போ ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி not being a company in which public are substantially interested, இவங்க
ஷேர் இஷ்யூ பண்ணும்போது அதுக்கான கன்சிடரேஷனாக ரிசீவ் பண்ணுறது அமௌண்ட்டு exceeds the face value of shares where the company in which public are not substantially interested receives from any person. அந்த பர்சன் ரெசிடென்ட்னு ஆல்ரெடி ப்ரொவிஷனில் இருக்குது. ரெசிடென்ட் பர்சன் கிட்ட இருந்து கன்சிடரேஷனாக ரிசீவ் பண்ணுறாங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கு. பட் அந்த அமௌண்ட்டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை விட எக்ஸீட் ஆகியிருக்கு. தென் த aggregate consideration received for such shares as exceeds the fair market value of such a share shall be chargeable to income tax under the head income from other sources. இப்போ இதில் என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரெசிடென்ட் பர்சன் அப்படிங்கிற அந்த டேர்மை நான் ரெசிடென்ட்டையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தி செக்ஷன் இஸ் amended to include consideration received from non-resident also under the ambit of this class. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஷேர்ஸை இஷ்யூ பண்ணது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன கம்பெனியாக இருக்கணும், நாட் பீங் எ கம்பெனி இன் விச் பப்ளிக் ஆர் சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்டட். ஷேர் இஷ்யூ பண்ணும்போது கன்சிடரேஷனாக ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டு ஃபேஸ் வேல்யூவை விட கூடுதலாக இருந்தால் இங்கே ஐஎஃப்ஓஎஸில் அவங்களுக்கு டேக்ஸபிலிட்டி வரும்னு பார்த்தோம். அதில் ரெசிடென்ட் பர்சன்கிட்ட இருந்து கன்சிடரேஷன் இருந்த ப்ரொவிஷனை நான் ரெசிடென்ட் பர்சனும் இன்க்ளூட் பண்ணி மாற்றிருக்காங்க. ஸோ receipt of consideration for issue of shares from any person irrespective of his residential status இந்த provision applicable ஆகும். செக்ஷன் 80CCH இந்த செக்ஷன் புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க ரிடக்ஷனில். ஒரு இண்டிவிஜுவல் அக்னிபாத் ஸ்கீமில் என்ரோல் பண்ணியிருக்கிறவங்க அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க ஆன் ஆர் ஆஃப்டர் 1/11/2022 அவங்களுக்கு டிடக்ஷன் கிடைக்கும். அமௌண்ட் அவங்க டெபாசிட் பண்ணினது அண்ட் ஆல்சோ அமௌண்ட் கான்ட்ரிபியூட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ஹிஸ் அக்கௌண்ட் இன் த அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் இது டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும் அவங்களுடைய டோட்டல் இன்கம்லேருந்து. அடுத்து சில ஃபண்ட்ஸை 80Gயிலிருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு மெமரியல் ஃபண்ட், இந்திரா காந்தி மெமரியல் ட்ரஸ்ட் அண்ட் ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன். இந்த ஃபாலோயிங் ஃபண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ்டு அப்படின்னு சொல்லி இந்த மூணும் கொடுத்துருக்காங்க. அடுத்து செக்ஷன் 80IACயில் டிடக்ஷன் கிளைம் பண்ணக்கூடிய எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் அதுக்கான டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அதை டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. த பீரியட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் அப் டு 1/4/2024 அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு 80IAC டிடக்ஷன் கிடைக்கும். 80LAல ஒரு அமெண்ட்மெண்ட்டு. 80LA என்ன, டிடக்ஷன் அவைலபிள் டு ஷெட்யூல்டு பேங்க் ஆர் ஃபாரின் பேங்க் ஹேவிங் ஆஃப்ஷோர் பேங்கிங் யூனிட் இன் SEC சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், இந்த டிடக்ஷன் கிடைக்கும். இந்த அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் எவ்வளவு, ஃபஸ்ட்டு 5 கன்சிக்யூட்டிவ் அசஸ்மெண்ட் இயர்ஸ்க்கு 100% ஆஃப் இன்கமும் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு 50% உண்டு. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எஃபோர்ட் சைட் 50% அப்படிங்கிற அமௌண்ட்டை 100% டிடக்ஷன்னு மாற்றிருக்காங்க. அசஸ்மெண்ட் இயர் 23-24 ஆர் எனி சப்சிக்வெண்ட் இயர். செக்ஷன் 115BBJ இதில் ஸ்பெஷல் ரேட் டேக்ஸில் ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்டில் டேக்ஸ் ஆன் வின்னிங் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ் இதுக்கான ரேட்டு 30%. இந்த ஆன்லைன் கேம்னா என்ன, a game that is offered on the internet and is accessible by a user through a computer resource including any telecommunication device. இன்டர்நெட் மூலமாக ஒரு கேம், ஆன்லைன் கேமை அதை யூஸரை அக்சஸ் பண்ணுறாங்க, அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு வின்னிங்ஸ் அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் ரேட்டு 30%. சர்சார்ஜ் இருந்தால் அது அப்ளிகபிள் ஆகும் அண்ட் செஸ் 4%. இதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எதுவுமே டிடக்ஷனாக கிடைக்காது. சாப்டர் 6A டிடக்ஷனும் அவைலபிளாக இருக்காது. அதே மாதிரி இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், பெனிஃபிட் ஆஃப் அன்எக்ஸாஸ்டட் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டும் இதுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் செக்ஷன் 142ல் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் காஸ்ட் அக்கௌண்டன்ட் பண்ணுறத ஒரு அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. டு என்ஷூர் தட் இன்வென்ட்ரி இஸ் வேல்யூட் இன் அக்கார்டன்ஸ் வித் த வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா. அக்கார்டிங் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக செக்ஷன் 142 ரிலேட்டிங் டு இன்கொயரி பிஃபோர் அசஸ்மெண்ட் அதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க செக்ஷன் 142. அதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அசஸிங் ஆஃபீஸர் அசஸிக்கே டைரக்ஷன் கொடுக்கலாம், ஆர்டர் போடலாம் டு கெட் த இன்வென்ட்ரி வேல்யூடு பை எ காஸ்ட் அக்கௌண்டன்ட். ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணி கொடுக்கணும், அந்த இன்வென்ட்ரி வேல்யூவேஷனுக்கான ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்துருக்கணும், அதை வாங்கி அசஸிங் ஆஃபீஸருக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ அசஸி இஸ் தென் ரெக்வயர்ட் டு ஃபர்னிஷ் த ரிப்போர்ட் ஆஃப் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் in the prescribed form duly signed and verified by such cost accountant.
அசஸிங் ஆஃபீஸர் கேட்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதோட சேர்த்து கொடுக்கணும். டிடிஎஸ் டிசிஎஸில் சில அமெண்ட்மெண்ட்ஸ், முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ். செக்ஷன் 192A டிடிஎஸ் ஆன் பேமெண்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் பேலன்ஸ் டியூ டு அன் எம்ப்ளாயி. அக்குமுலேட்டட் பேலன்ஸ் எம்ப்ளாயிக்கு சேர வேண்டியது அண்டர் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீமில் இருக்கிற அமௌண்ட்டை பே பண்ணப்போ டிடிஎஸ் பிடிக்கணும். இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன் 192A TDS at the rate of 10% of the taxable component of the lump sum paid due to the employee. பட் இதுலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, the aggregate amount of such payment to the payee is less than 50,000னா அங்கே டிடிஎஸ் வராது. பட் ஒருவேளை அந்த எம்ப்ளாயி பேன் இல்லாமல் இருந்தாருன்னா, பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்காம விட்டுட்டாரு அப்படின்னா அங்கே மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட்டில் அவங்களுக்கு டேக்ஸை டிடக்ட் பண்ணிடுவாங்க. பட் இது லோ பெய்டு எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, பேன் இல்லாதவங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃபெயில்வேர் டு ஃபர்னிஷிங் ஆஃப் பேன் பை த பர்சன் ரிலேட்டிங் டு பேமெண்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் பேலன்ஸ் டியூ டு ஹிம், ஒரு எம்ப்ளாயி அவருக்கு சேர வேண்டிய அக்குமுலேட்டட் பேலன்ஸை ரிசீவ் பண்ணும்போது பேன் கொடுக்க விட்டுட்டாரு அப்படின்னா டேக்ஸ் வில் பி டிடக்டட் அட் த ரேட் ஆஃப் 20%. பேன் கொடுத்துட்டாருன்னா 10%, பேன் கொடுக்கலன்னா முன்னாடி மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட்டுன்னு இருந்ததில் அதை 20%ன்னு மாற்றிருக்காங்க எம்ப்ளாயீஸ்க்கு அக்குமுலேட்டட் பேலன்ஸை ரிசீவ் பண்ணும்போது. ஆஸ் இன் கேஸ் ஆஃப் அதர் நான் பேன் கேசஸ் in accordance with section 206 CMA instead of maximum marginal rate. அடுத்து டிசிஎஸில் ரேட் இன்க்ரீஸ் பண்ணதான ஒரு அமெண்ட்மெண்ட்டு certain remittances-க்கு. Section 206C provides for TCS on business of trading in alcohol, liquor, forest produce, scrap, etc. It provides for TCS on foreign remittances through liberalized remittance scheme and on sale of overseas tour package. ஸோ இதுக்கான டிசிஎஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டு இன்க்ரீஸ் டிசிஎஸ் ஆன் சர்டன் ஃபாரின் ரெமிட்டன்சஸ் அண்ட் ஆன் சேல் ஆஃப் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜஸ் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க 1/10/2023. இந்த ரெமிட்டன்ஸ் டைப் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எனி எஜுகேஷன் இஃப் த அமௌண்ட் பீயிங் ரெமிட்டட் அவுட் இஸ் அ லோன் அப்டைன்டு ஃப்ரம் எனி ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். செக்ஷன் 80E சொன்ன மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து லோன் வாங்கி அதுலேருந்து ரெமிட் பண்ணுற அமௌண்ட்டாக இருந்தால் இந்த அமௌண்ட் பீயிங் ரெமிட்டட் அவுட் ஆஃப் அ லோன் அப்டைன்டு ஃப்ரம் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் பர் செக்ஷன் 80E. இந்த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷனுக்கான ரெமிட்டன்ஸாக இருந்தால் இயர்லியர் ரேட்டில் நோ சேஞ்ச் 5.5% ஆஃப் த அமௌண்ட் ஆர் அக்ரிகேட் ஆஃப் த அமௌண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 7 lakhs. இதுவே எஜுகேஷன் பர்பஸ்க்கு அதர் தேன் எபோவ் மேலே சொன்னதை தவிர வேறு எஜுகேஷன் பர்பஸ்க்கோ அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ இருந்தால் ஏர்லியர் ரேட்டாக இருந்தது தான் இப்போவும் இருக்குது. நோ சேஞ்சஸ். ஏர்லியர் ரேட் 5% ஆஃப் த அமௌண்ட் ஆர் அக்ரிகேட் ஆஃப் த அமௌண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 7 lakhs. இப்போ ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜில் ஏர்லியர் ரேட்டு 5% வித்தவுட் எனி த்ரெஷ்ஹோல்டு லிமிட் 5% அப்படின்னு இருந்தது. எந்த லிமிட்டுமே கிடையாது, த்ரெஷ்ஹோல்டு லிமிட்லாம் கிடையாது. பட் இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்கிறது அப் டு 7 lakhs வரைக்கும் 5%, எபோவ் 7 lakhsனால் 20%ன்னு மாற்றிருக்காங்க ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுக்கு. மற்ற கேசஸ் எல்லாத்துக்கும் பழைய ரேட்டு 5% ஆஃப் த அமௌண்ட் ஆர் அக்ரிகேட் ஆஃப் த அமௌண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 7 lakhs. ஆனால் இப்போ இந்த 5% 20% ஆஃப் த அமௌண்ட்டு ஆர் த அக்ரிகேட் ஆஃப் த அமௌண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 7 lakhsன்னு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் சிஎம்ஏ இன்டருக்கு டைரக்ட் டேக்ஸில் இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.